பிரபல யூடியூபர் இர்ஃபான் சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தையுடைய ஜெண்டரை ரிவீல் பண்ணதுக்காக பல சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. இப்போ உயர்நீதிமன்றம் அவர் மேல வழக்கு தொடர்ந்து அவரை கைது செய்ய போவதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பிரபல யூடியூபர் இர்ஃபான் சில நாட்களுக்கு முன்னாடி அவரோட மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க. அப்போது அவரோட மனைவியை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த குழந்தையோட ஜெண்டரை அவர் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சென்னைக்கு திரும்பி வந்து இங்கே ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி ஒன்று நடத்தியிருக்காரு. அந்த வீடியோவை தன்னோட யூடியூப் பக்கத்துலேயும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு கடும் எதிர்ப்புகள் வந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி குழந்தையோட ஜெண்டரை பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனால் இவர் ரொம்பவே தைரியமாக தன்னோட யூடியூப்பில் அந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டியை அவர் வந்து போட்டிருந்திருக்காரு. இந்த விஷயம் கொஞ்சம் வைரல் ஆனதுமே தமிழக அரசுக்கிட்ட இருந்து அவருக்கு அஃபிஷியலான நோட்டீஸ் ஒன்று வந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நோட்டீஸை பார்த்துட்டு தமிழக அரசுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதி கொடுத்துட்டாரு. அந்த மன்னிப்பு கடிதம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படின்ற காரணத்தினால அந்த கேஸ்லேருந்து அப்போதைக்கு அவரால் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் இப்போது அந்த வழக்கு மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மறு விசாரணைக்கு வந்திருக்கு. அதற்கான முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, இர்ஃபான் அவர்கள் செஞ்ச இந்த குற்றம்ன்றது பிசி அண்ட் பிஎன்டிடி ஆக்ட் படி இது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இது கடிதத்து மூலயமா சால்வ் பண்ண முடியாத குற்றம். இது கண்டிப்பாக கோர்ட்டு மூலயமா விசாரணை பண்ணி இதற்கு தக்க தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேஸ் இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. இந்த விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி யூடியூபர் இர்ஃபான் பல சர்ச்சைகளில் பல்வேறு விதமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தினால அவர் கூடிய சீக்கிரமே போலீஸாரால் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது. இர்ஃபான் அவர்கள் செஞ்ச இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.